الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சர்தாரே தோஜஹா சையதுல் அன்பியா ஷஃபீஉல் முத்னிபீன் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களின் சொற்செயலை அப்படியே பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், குதுபுமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், உலகமெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், இன்னும் குறிப்பாக இந்த முபாரக்கான மஜ்லிஸுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுக. முபாரக்கான இந்த மீலாது மஜ்லிஸை அழகான முறையில் ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடலூர் செம்மண்டலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய பள்ளிவாசல் செயலாளர் டாக்டர் அல்ஹாஜ் ஜனாப் நசீர் அஹமத் சாஹிப் அவர்களே, இந்த மஸ்ஜிதினுடைய கண்ணியத்திற்குரிய முத்தவல்லி சாஹிப் அவர்களே மற்றும் இங்கு நடைபெறக்கூடிய எல்லா நற்காரியங்களுக்கும் தோளோடு தோள் நின்று தங்களுடைய உடலாலும் பொருளாலும் அனைத்து வகையிலும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, இந்த முபாரக்கான மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி என்று வருகை புரிந்திருக்கக்கூடிய கடலூர் மாநகரத்தை சார்ந்த அனைத்து மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, பக்கத்து மஹல்லாக்களை சேர்ந்த நிர்வாகிகளே, நல்லோர்களே, இமாம்களே, உங்கள் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்று மறுமுறையும் நான் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை கூறி என்னுடைய உரையை துவக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த நாள் இருக்குகின்றது ரபியுல் அவல் 12ஆம் நாள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆண்டிலே படைத்திருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் இந்த ரபியுல் அவல் 12ஆம் நாள் இருக்குகின்றதே
எல்லா நாளை விடவும் மிக சிறந்த உயர்ந்த ஈடில்லாத ஒரு சிறந்த நாள் என்பதாக சொல்ல வேண்டும். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி ரபியுல் அவ்வல் 12 மிக உயர்ந்த நாளாகும்? வார வாரம் வரக்கூடிய ஜும்மா நாள் இல்லையா? ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய அரஃபா நாள் இல்லையா? சிறப்பான நாள் இல்லையா? அதே போன்று ஆஷூராவுடைய நாள் சிறப்பான நாள் அல்லவா? 2 பெருநாட்கள் சிறந்த பெருநாட்கள் அல்லவா, நாட்கள் அல்லவா? அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு சிறப்பாக தந்திருக்கக்கூடிய திருமறையிலே சொல்லப்பட்ட ரமலானுடைய மாதம் சிறந்த நாட்கள் அல்லவா? லைலத்துல் கத்ர் சிறந்த இரவு அல்லவா? இவை எல்லாவற்றையும் விட ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் நாள் சிறந்த நாள் என்பதாக கூறுகின்றீர்களே, இந்த ஹஸ்ரத்மார்கள் எப்படித்தான் பேசுவீர்களா? ஒவ்வொரு நல்ல நாட்கள் வரும் பொழுதும் இதற்கு நிகரான நாள் இல்லை என்பதாக பயானிலே பேசுகின்றீர்கள். ஜும்மா நாளை சிறந்த நாள் என்று சொல்லுகின்றீர்கள். அதே போன்று அரஃபா நாள் வந்துவிட்டால் ஒரு ஹதீஸை சொல்லி சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே சிறந்த நாள் அரஃபா நாள் என்பதாக சொல்லுகின்றீர்கள். அதே போன்று சிறந்த நாளாக ஆஷூராவை கூறுவீர்கள், ரமலானை கூறுகின்றீர்கள், லைலத்துல் கத்ரை பற்றி சிறப்பாக கூறுகின்றீர்கள். இவைகள் அனைத்து நாட்களை விடவும் ரபியுல் அவ்வல் எப்படி சிறந்த நாளாக இருக்க முடியும்? 12ஆம் நாள் என்பதாக ஒரு கேள்வி. ரபியுல் அவ்வல் 12 ஏன் அவ்வளவு சிறப்பு அடைந்தது என்பதனை நாம் அதற்கு பதிலாக சொல்ல வரும் பொழுது ஒரே வார்த்தையிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்தார்கள், அதனால் இந்த நாள் சிறந்த நாள் என்பதாக நாம் சொல்ல வரவில்லை. நம்முடைய ஒவ்வொருவருடைய கல்வியிலும் இருக்கும் லைலத்துல் கத்ர் சிறந்த நாளாயிற்று, அரஃபா நாள் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கக்கூடிய நாளாயிற்று. இப்படிப்பட்ட நாட்களை விடவெல்லாம் ரபியுல் அவ்வல் 12 சிறப்பாக இருக்க முடியுமா? அதற்கு என்ன காரணம் சொல்லுவீர்கள் என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய கல்வியிலும் இருக்கும். அதற்கான பதிலை இன்ஷா அல்லாஹ் நான் திருக்குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் இந்த ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் தான் உலக நாட்களிலேயே சிறந்த நாள், அந்த நாட்கள் சிறந்த நாட்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரமலான் சிறந்த நாட்கள் தான், அரஃபா சிறந்த நாள் தான், 2 பெருநாட்கள் சிறந்த நாட்கள் தான். இந்த நாள் அவைகளை விடவும் சிறந்த நாள் என்பதற்கு நாம் வலுவான திருக்குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் ஆதாரமாக சொல்லி இந்த நாள் தான் சிறந்த நாள் என்பதாக நம்மால் சொல்ல முடியும். அந்த ஆதாரங்களை நீங்கள் கேட்டுவிட்ட பின்னர் உங்களுக்கு நீங்களாகவே நீங்கள் முடிவு செய்து விடலாம், ஆமாம் 100க்கு 100 உண்மை, எல்லா நாட்களை விடவும் இந்த ரபியுல் அவ்வல் 12 தான் சிறந்த நாள் என்பதாக எல்லோருமே கூற செய்வீர்கள். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சற்று கவனமாக நான் சொல்லக்கூடிய ஆதாரங்களை நாம் பார்க்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், திருக்குர்ஆனிலே திறந்த உடனேயே முதலில் வரக்கூடிய ஆயத்து என்னங்க? முதல் ஆயத்து எது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிய பிறகு என்ன ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குர்ஆனுடைய முதல் திருவசனம் அது. அதில் அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? ரப்புல் ஆலமீனான எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் என்கிறான். ரப்புல் ஆலமீனான அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் என்பதாக கூறுகின்றான். அப்போ அல்லாஹுக்கு எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? ரப்புல் ஆலமீன், இந்த உலகம் அனைத்தையும் படைத்த ரப்பு. அப்போ ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அவனுடைய படைக்கப்படாத உலகத்தில் எந்த பொருளும் இல்லை. அல்லாஹ் படைக்காத பொருள் ஏதாகிலும் உண்டா? எல்லா பொருள்களையும் அல்லாஹ் தான் படைத்தார். அது மலை உச்சியில் விளைந்திருக்கக்கூடிய சிறு புல்லாக இருக்கட்டும், கடல் கீழே பாதாளத்தில் இருக்கக்கூடிய சிறு கைகால் இல்லாத புழுக்களாக இருக்கட்டும்,
எல்லா வஸ்துக்களும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் எதை எடுத்தாலும் அல்லாஹுவை விடுத்து அவன் படைத்த எல்லா வஸ்துக்களுமே இதில் சேருகின்றது. ஆலமீன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள். அந்த எல்லாத்துக்கும் யார் ரப்பு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரப்பாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அதே ரப்பு திருக்குர்ஆனுடைய இன்னொரு வசனத்திலே கூறும் பொழுது, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததை குறித்து, அனுப்பப்பட்டதை குறித்து சொல்லும் பொழுது, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நான் அகிலம் அனைத்திற்கும், அதாவது ஆலமீன்களுக்கு ரஹமத்தாக அனுப்பி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அங்கே என்ன விளங்க வேண்டும்? எந்த வஸ்துக்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தாரோ, எந்த வஸ்துக்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றாரோ, எந்த வஸ்துக்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய அந்த ருபூபியத்தில் கட்டுப்பட்டு இருக்குமோ, அந்த எல்லா வஸ்துக்களிலேயும் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் ரஹமத்தாக உள்ளீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன், அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன், இரண்டுலேயும் ஆலமீன்கிற வார்த்தை வந்து பாருங்க. அப்போ இந்த ஆலமீன்களில் கட்டுப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹமத். அந்த ரஹமத் அருளப்படாத எதுவுமே உலகத்தில் கிடையாது. காஃபிராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லா வஸ்துக்களும் அல்லாஹு தாவால் படைக்கப்பட்டது. அனைத்திலுமே இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக பொருள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத்தாக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்காது, எந்த வஸ்துவும் வந்திருக்காது. அப்போ எல்லா படைப்புகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர்கள் நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் இருக்காது. என்ன சொல்றோம் நம்ம? ரமலானை பற்றி பெருமையாக பேசும் பொழுது இது குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல ஒரே மாதம் தான் வருது பெயர் ரமலான். அந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா சிறப்பித்து கூறும் பொழுது அதில் நாம் குர்ஆனை இறக்கியோம், அதனால அந்த ரமலானுக்கு சிறப்பு. எந்த இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த இரவு 27ஆம் இரவு இருக்குகின்றது, அல்லது பொதுவாக லைலத்துல் கத்ர் அதில் இறக்கப்பட்டது. இது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. குர்ஆன் இறக்கப்பட்டதுக்கு காரணத்தினாலே அல்லாஹு தாலா ரமலானுடைய மாதத்திலே ஒன்றுக்கு பல மடங்காக நன்மைகளை கொடுக்குகின்றான். 10 நாட்களை ரஹமத்தாக வச்சிருக்கிறான், 10 நாட்களை மகஃபிரத்துடைய நாளாக வச்சிருக்கிறான், 10 நாளை நரக விடுதலை தரக்கூடியவனாக வச்சிருக்கிறான். இதுக்கு யார் காரணம்? அல் குர்ஆன். குர்ஆன் வந்ததுனால தான் இந்த சிறப்பே ரமலானுக்கு வந்துச்சு. ஆனால் ரமலானிலே குர்ஆன் வந்ததால் சிறப்பு என்று சொன்னால் அந்த குர்ஆனை கொண்டு வந்த நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு வந்த நாள் எதுங்க? ரபீல் அவ்வல் 12. ரபீல் அவ்வல் அன்று 12 அன்று அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்காவிட்டால் ரமலான் இருந்திருக்காது, குர்ஆன் வந்திருக்காது, லைலத்துல் கத்ர் வந்திருக்காது, 2 பெருநாட்கள் வந்திருக்காது, எந்த வஸ்துகளும் படைக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள் ஹதீஸ் குத்ஸியின் மூலமாக, லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், நபியே உங்களை படைக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எந்த வஸ்துவையும் நான் படைத்திருக்க மாட்டேன். உங்களை படைப்பதற்காக, நீங்கள் உலகத்திற்கு வருவதற்காக, ரஹமத்தாக செல்வதற்காக வேண்டிதான் இவைகள் அனைத்தையும் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஹதீஸிலே அவ்வலுமா ஹலக்கல்லாஹு நூரி, அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு எனது ஒளி, நூரே முஹம்மதியா. வகுல்லு ஷையும் மின் நூரி, அந்த எல்லா வஸ்துக்களுமே
என் ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டவை என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகம் உருவாக ரமலான் ஒருவ எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தாலா படைத்து இறக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லாம் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையில இந்த சூரியன், சந்திரன், நதி, பாதாளம், மலை, சொர்க்கம், நரகம், மலக்குகள் எல்லாம் படைக்கப்பட காரணமாக இருந்தவங்க யாருங்க? நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை அல்லாஹ் படைக்கவில்லையானால் எதுவும் இல்லை என்று இருக்கும் பொழுது இவைகள் அனைத்திற்கும் காரணமாக இருந்த நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த 12ஆம் நாள் சிறப்பிற்குரியதா இல்லையா? சிறப்பிற்குரியதா இல்லையா? நல்ல யோசனை பண்ணி பார்க்கணும். அதை வச்சு தான் நாம் சொல்லுகின்றோம், இன்றைய 12ஆம் நாள் என்பது இது லேசான ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் என்பதாக நாம் ஒதுக்கிவிட முடியாது. எப்படி ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்பதாக சொல்லுவோமோ அதே போன்று இந்த நாள் ஈதன் மீலாதுன் நபி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஈத் பண்டிகை பெருநாள் என்பதாக இந்த நாளுக்கு சொல்லப்படும். அப்போ அப்படிப்பட்ட பெருநாள் இது. அந்த 2 பெருநாட்களை விடவும் மிகப்பெரிய பெருநாள் ஒரு மோமினுக்கு எதுங்க? ரபியுல் அவல் 12ஆம் நாள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் ஒரு ஹதீஸை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். பிரபலமான முறையில் சொல்லப்படக்கூடிய ஒரு நபிமொழி, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் பேசுவதற்காக செல்லுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களை தூர் சீனா மலைக்கு அழைக்குகின்றார். அந்த தூர் சீனா மலைக்கு போகும் முன்பாக அவர்களுடைய கல்வுக்குள்ளால ஒரு எண்ணம், யாருக்கு? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. என்ன நினைக்கிறாங்க? நம்மக்கிட்ட அல்லாஹ் பேசுகிறான், சத்தம் வருது, நம்ம பதில் கொடுக்குறோம், ஒரு பெரிய அருள் நமக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறான், அதனால ரொம்ப முகப்பத்தோடு போகிறாங்க. அல்லாஹ் அதே மாதிரி பேசினான். பேசும் பொழுது அல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க, யா அல்லாஹ், இதற்கு முன்பாக யாரிடமாவது இது மாதிரி பேசியது உண்டா? ஏன்னா அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு வஹீன் மூலமாக தான் பேசுவான். ஆனால் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட நேராக பேசுகிறாங்க. நேராக சொன்னாக்க சப்தம், சப்தத்தை கொண்டு இவங்க பேசுகிறாங்க, அல்லாஹ் பதில் சொல்கிறான், அல்லாஹ் பேசுகிறான், இவங்க பதில் சொல்கிறாங்க. குர்ஆனில் வருது. அதுதான் கலீமுல்லான்னு பேர் அவங்களுக்கு. அப்படி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை எந்த நபிக்கும் கொடுக்காத நீ எனக்கு மட்டும் கொடுத்துருக்குகின்றாயே, இது என்ன காரணம்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ் என்ன கேட்குறாங்க, இந்த பெரிய ஒரு நசீபை எனக்கு நீ கொடுத்தாயே, இதற்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹு தஆலா சொன்னான், வாஸ்தவம் தான், இது வரைக்கும் நான் யார்த்தையும் அந்த மாதிரிலாம் பேசுறது இல்லை, நேரடியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். இதற்கு என்ன காரணம்? வஜத்து கல்பக முத்தவாலியன் இலைய. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? வஜத்து கல்பக முத்தவாலியன் இலைய. மூசாவே, உம்முடைய கல்பை சதாவும் என் பக்கம் நீங்கள் சாய்த்து திருப்பி வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இதயத்தில் எப்போ பார்த்தாலும் என்னை பற்றிய எண்ணமும் என்னுடைய அச்சமும் என்னுடைய எதிர்பார்ப்பும் எப்பொழுதுமே ஒரு நொடி பொழுது கூட மறவாத தன்மை உங்களிடத்தில் நான் பார்த்ததின் காரணமாக உங்களுக்கு நான் அந்த நசீவை வழங்கினேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்ன பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டு திரும்ப ஒரு கேள்வி கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய நசீபை ஒன்றை பேசக்கூடிய தன்மை எனக்கு நீ கொடுத்த, இதற்கு கைமாறாக நான் என்ன செய்ய வேண்டும்? இது கைமாறாக நான் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹு தஆலாவிடம் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா ஒரு 4 செய்திகளை மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றான். அல்லாஹு தஆலா நான் கொடுத்த நியமத்துக்காக வேண்டி என்ன செய்யணும்? ஒரு 4 விஷயத்தை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். ஒன்றாவது,
என்னன்னு கேட்டால், ஹுத் மா ஆத்தை துக்க, ஹுத் மா ஆத்தை துக்க, நபியே மூசாவே, உமக்கு நான் எதை நான் செய்தியாக கூறுகின்றேனோ, உமக்கு நான் எதை வேதமாக தருகின்றேனோ அதன் பிரகாரம் சரியாக நடக்க வேண்டும், முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதை நான் யாருக்கு சொல்லும்படியாக, அதை தாவா பணி செய்யும்படியாக சொல்லுவேனோ அவர்களுக்கெல்லாம் சென்று சொல்ல வேண்டும். இந்த பணியை நிறைவாக நீர் செய்ய வேண்டும். முதலாவது செய்தி. இரண்டாவதாக சொன்னா, வகுன் மின ஷாக்கிரீன், வகுன் மின ஷாக்கிரீன், எனக்கு சதாவும் நீங்கள் சுக்குர் செய்தவராக இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அந்தஸ்து உமக்கு வழங்கியதற்காக வேண்டி எனக்கு நன்றி செலுத்துவதில் குறை வச்சிடாதீங்க, நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டிய நேமத்துக்கு. ரெண்டு. மூன்றாவதாக ஒரு நிபந்தனை என்ன சொன்னால, ஒமுத் அலா தௌஹீதின். மூணாவது என்னங்க? ஒமுத் அலா தௌஹீதின், வாழும் காலமெல்லாம் எப்படி எனக்கு பயந்து என்னுடைய எண்ணம் கொண்டு நீர் ரொம்ப இஹ்லாஸாக வாழ்ந்தீரோ அதே போன்று உங்களுடைய மரண நேரத்திலும் அந்த தன்மையோடு நீங்கள் மரணிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நான்காவதாக அல்லாஹ் இன்னொரு செய்தி தான் சொல்றான், வஅலா ஹுப்பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவதா என்னங்க? மூத்தா போகும்போதும் தௌஹீதோட மூத்தா போகணும். ஆனால் அந்த நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைத்த நிலையில் நீங்கள் மூத்தா போகணும் என்பதாக சொன்னார். ஒரு சந்தேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. எல்லாம் சரிதான், முஹம்மதுடைய முஹப்பத்து தான் எனக்கு வெற்றியை தரும்னு சொன்னால் அவங்க யார், முஹம்மது என்றால் யார் என்று திரும்ப வினா எழுப்புகின்றார்கள். அல்லாஹ் சொன்னா, இறுதி காலத்திலே வரக்கூடிய நபி, கடைசி நபி, அவ்வளவு நபி ஆகிரு நபி, அவர்கள்தான் நீங்களெல்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள், மிக முக்கியமானவர்கள். அவர்களை குறித்து நீர் முஹப்பத் ஈமான் கொள்ளாத வரையில் உமக்கு சொர்க்கமில்லை என்பதாக நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்தி கூறுகின்றார். திரும்ப கேட்டாங்க, அந்த முஹம்மதுனா அவருடைய கண்ணியம் என்ன, சிறப்பு என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அங்கே பேசுகிறான். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன சொல்றது தெரியுமா? லவ்லா முஹம்மதுன் வ உம்மத்துஹு, லவ்லா முஹம்மதுன் வ உம்மத்துஹு, முஹம்மதையும் அவருடைய உம்மத்துகளையும் படைக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னார். நம்மெல்லாம் சேர்த்து அவங்க சொல்லியிருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய உம்மத்துகளையும் படைக்கும் நோக்கம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால், லமா ஹலக்துல் ஜன்னத, சொர்க்கத்தை படைத்திருக்க மாட்டேன். லமா ஹலக்து நார, நரகத்தை படைத்திருக்க மாட்டேன். லமா ஹலக்து சமா, வானத்தை படைத்திருக்க மாட்டேன். லமா ஹலக்துல் அருள, பூமியை படைத்திருக்க மாட்டேன். வல ஷம்ஸ வல் கமர, சூரியனையும் படைத்திருக்க மாட்டேன், சந்திரனையும் படைத்திருக்க மாட்டேன். வலா மலக்கன் முகர்ரபன், நெருக்கமான மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, நெருக்கமான மலக்குகள் யாரும் சொல்லுவோம்? ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், இஸ்ராயில்னு சொல்லுவோம். சொர்க்கத்துடைய மலக்கு ரில்வான் என்பதாக சொல்லுவோம். நரகத்தின் மலக்கு மாலிக்னு சொல்லுவோம். நெருக்கமான மலக்குகள், அவர்களையும் படைத்திருக்க மாட்டேன். வலா நபியன் முர்சலன், முர்சலான நபிமார்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, வலா ஈயாக்க, மூசாவை உண்மையும் கூட படைத்திருக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்ன பொழுது, ஆஹா, அவ்வளவு சிறப்பிற்குரியவர்களா அந்த நபி, அவ்வளவு சிறப்பிற்குரியவர்களா? அப்படி இருக்கும் பொழுது என்னை நபியாக படைத்திருக்க வேண்டாமே, அந்த உம்மத்திலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே என்னை ஒரு ஆளாக படைத்திருக்கலாமே என்பதாக ஆசைப்படுகின்றார்கள். இந்த உம்மத்திலே ஒருவராக இருக்க யாரு? நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சொன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்பதாக சொல்லிவிட்ட அந்த செய்தி கிதாபில் பதிவு செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிஅமத், மாபெரும் அருள்
இந்த அருளே உருவான நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான். நம்மளை கேட்காமையே, நம்மள்கிட்ட விசாரிக்காமையே அல்லாஹ் கொடுத்த அந்த நசீபுக்கு இணையாக ஈடாக எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட நசீபுக்குரியவர்கள் நாம். அந்த நசீபை அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அவர்களை பிறக்க வைத்த நாள் இந்த நாள். எனவேதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன். நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபஸ்லையும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஃபபிதாலிக, அந்த நிஅமத்தை அருளை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஃபல்யஃப்ரஹு, கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷப்படுங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் உங்களுக்கு கிடைச்சி போச்சு, அல்லாஹ்வுடைய அருள் கிடைச்சி போச்சு, ரஹமத் கிடைச்சி போச்சு, கொண்டாடுங்க என்று சொல்லிவிட்டு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், உலகத்திலே மனிதர்கள் சந்தோஷப்படுவதற்கு எத்தனையோ வழிகள். நல்ல வியாபாரம் நடந்தால் சந்தோஷம், நல்ல வீடு வாசல் அமைந்தால் மகிழ்ச்சி, நல்ல வேலை ஜாபு கிடைச்சிட்டா பெரிய மகிழ்ச்சி, நல்ல மனைவி மக்கள் கிடைச்சிட்டா பெரிய மகிழ்ச்சி. இந்த எல்லா மகிழ்ச்சியை விடவும், எல்லா சிறப்புகளை விடவும் உங்களுடைய மாபெரும் சிறப்பு ஒன்று உண்டு என்று சொன்னால், இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறும் பொழுது தப்சீர்களில் எழுதுவார்கள், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவு இந்த உலகத்திற்கு வந்தது இருக்கின்றதே, இதுதான் பெரிய நியமத். இதற்காக நீங்கள் கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க என்பதாக தப்சீர்களில் எழுதுவார்கள். ஆக இந்த நாள் இருக்குகின்றதே, இதை குறித்து பல மசாயில்கள், இப்படியெல்லாம் கொண்டாடலாமா, இப்படிலாம் உட்கார்ந்து சபை கூட்டலாமா, செய்யலாமா, தகுமா என்பதாகவெல்லாம் பல மசாயில்கள் எழலாம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நியமத்துகளை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக கொடுத்தது, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அருளியது, இதைவிட பெரிய நியமத் வேறொன்றுமே கிடையாது. நாம் சந்தோஷப்பட்டு தான் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கென நிறைய கூலியை கொடுக்குறான். எனவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் 2 தலைப்புகளை பார்க்க இருக்கின்றோம். 2 தலைப்புகள். ஒன்றாவது மீலாது விழா, அதாவது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்காக வேண்டி மகிழ்ச்சி அடைவது, கொண்டாடுவது. கொண்டாடுறதுனா என்ன இங்கே விளக்கு ஏற்றியதும் ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்கிறோமா, இல்லை பலூனை வச்சு வெடிச்சிட்டு கிடக்கிறோமா, இல்லை வேறு ஏதாவது அனாச்சாரம் நடக்குதா? ஒன்றும் இல்லை. ஸல்லல்லாஹு வாழ்க்கை வழிமுறைகளே சொல்லியாக வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே. அல்லாஹ் சொல்லிட்டான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள், என் வழி நடவுங்கள், அப்போ தான் அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரியாமல் பின்பற்ற முடியாது. அவர்களை பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க முடியாது, நெருக்கு கிடைக்க முடியாது. அதற்கு என்ன காரணம் தேவைப்படுகின்றது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் அறிந்தாக வேண்டும். உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா தொழுகுங்கன்னு சொல்லிட்டான் குர்ஆனில். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, மூமின்களின் மீது தொழுகை கடமைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கடமையான தொழுகை எல்லாம் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினச்ச மாதிரிலாம் தொழுறதுக்கு முடியுமா? சொல்ல முடியுமா? அந்த ஊரில் அப்படி தொழுகிறாங்க, இந்த ஊரில் எப்படி தொழுகிறாங்க, முட்டு போட்டுக்கிறாங்க, கை தூக்குறாங்க, 4 சஜ்தா பண்ணுறாங்க, ரக்காத்தை மாற்றி மாற்றி தொழுகிறாங்க. அங்கே சுபுல 4 ரக்காத் தொழுகிறாங்க, இங்கே இஷாவில் 8 ரக்காத் தொழுகிறாங்க. முடியுமா? அப்போ அல்லாஹ் தொழுகுங்கன்னு தான் சொன்னான் குர்ஆனில். எத்தனை வக்துன்னு சொல்லலை, எத்தனை ரக்காத்துன்னு சொல்ல இல்லை. அதை முறைப்படுத்தியவர்கள் யார்? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நோன்பு வையுங்க, நோன்பு உங்களுக்கு கடமைன்னு நல்லா சொல்லிட்டான். நோன்புனா எப்படி இருக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், நோம்பில் எது ஜாயிஸ் எது கூடாது, யார் சொல்லிக் கொடுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் கட்டளையிடுவான், அதை செயல் வழியில் காட்டக்கூடியவர்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. எனவே
நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா வகையிலையும், அது இபாதத்தாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் மனிதர்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் யார் முன்மாதிரியாக இருக்கிறாங்க? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர வதக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹு தாலாவிடத்தில் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கணும், கியாமத்தில் நான் மன்னிக்கப்படணும், நான் இபாதத்துகளிலே மிகைத்தவனாக என்னுடைய ஆமால் நாமாவில் நான் நன்மையில் ஜொலிக்கணும், இந்த எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் நமது நாயகம் பெருமானார் அவர்களை, ஹபீப் அவர்களை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அதுதான் உங்களுக்கு முன்மாதிரி என்பதாக சொல்கிறோம். அப்போ திருக்குரானில் பல ஆயத்துகள் மறைமுகமாகவும் கூட்டமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுகின்றது. அவர்களை பின்பற்றாமல் இந்த சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு ஈடேற்றமே இல்லை என்று இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கூட்டங்களை கூட்டி சபைகளை சேர்த்து அதிலே பெருமானார் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் சொல்லாமல், அதை கேட்காமல் எங்கிருந்து நமக்கு மார்க்கம் தெரிய வரும்? எந்த சுன்னத்தை பின்பற்ற முடியும்? எந்த இஸ்லாத்தை பின்பற்ற முடியும்? ஜும்மாக்களில் சொல்லுவாங்க தான், ஜும்மா கேட்கிற போதுமா அப்படின்னா, இந்த மாதிரி சபைகளில் பலரை கூப்பிட்டு பேசும் பொழுது பல தலைப்புகளில் பேசுவாங்க. அந்த தலைப்புகளை நாம் கேட்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு வெளியாகும். அதுக்காகத்தாங்க மீலாது விழா. வேறு என்ன செய்கிறோம்? அது மட்டுமா? மீலாது விழாக்கள் என்ன செய்யப்படுகின்றது? உணவுகள் சமைத்து கொடுக்கப்படுகின்றது, ஸ்வீட் கொடுக்கப்படுது. இதெல்லாம் பிதஅத்து. என்ன பிதஅத்து? எப்படி பிதஅத்தாக முடியும்? உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க. அந்த விருந்தாளி ரொம்ப எதிர்பார்த்து காத்து கிடந்த விருந்தாளின்னு வச்சுக்குவோம். எப்படி காத்து கிடக்கிறோம்? என்னுடைய இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு எனக்கு முக்கியமாக என்னுடைய ஜாபை வாங்கி கொடுத்தவர் வராருங்க. நான் இப்போ இன்னைக்கு பெரிய ஜாபில் இருக்கிறேன், இந்த ஜாபை வாங்கி கொடுத்தவர் ஒரு மனுஷன், அவர் அன்றைக்கி கையெழுத்து போட்டு எனக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னாக்கா இவ்வளோ பெரிய வேலை எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரிய மனுஷன் வரார். ஒரு வியாபாரி, என்னுடைய வியாபாரம் கோடி கணக்கில் நடக்குது, பல பிரான்ச்சுகள் வச்சிருக்கிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் எனக்கு காட்டி கொடுத்த முறை. அவர் வராருங்க, இன்னைக்கு பார்க்குறோம். இப்படி பல துறைகளில் எதிர்பார்த்து காத்து கிடக்கக்கூடிய அந்த விருந்தாளி வர்றாருன்னு சொன்னால் வீடு என்ன மாதிரி இருக்கும்? அந்த வீடு அமர்க்கலப்படாது. விருந்து என்ன, சாப்பாடு என்ன, கறி என்ன, ஸ்வீட்டர் எல்லாம் வைப்போம். வரக்கூடிய விருந்தாளியை நல்லா கண்ணியப்படுத்தணும், நல்ல கௌரவப்படுத்தணும். அக்கம் பக்கத்தில் என்ன சொல்லுவாங்க? என்னப்பா வீட்டில் விசேஷமாமாங்க? ஆமாங்க, பெரிய விசேஷம். அவருக்கு பெருநாளை விடவெல்லாம் அன்னைக்கு விசேஷமாக இருப்பார். உள்ளதா இல்லையா? இந்த தலைவர் யார்? வரக்கூடியவர் இந்த உலகத்துக்காக வேண்டி வழிசை காட்டி விட்டவர். உலக நியமத்துகள் கிடைக்கிறதுக்கு, உலகத்தில் நல்லா இருக்கிறத வழிகாட்டி விட்டதுக்காக அவருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை என்று சொன்னால், நீடூழி வாழ இருக்கக்கூடிய மறுமையின் வாழ்க்கை, இம்மையின் வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய திருப்தி, இதையெல்லாம் ஒருத்தர் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்று அவர்களே உருவான நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு வந்த இந்த நாளிலே நாம் உணவு சமைப்பதில் என்ன தவறு? பிறருக்கு உணவை கொடுப்பதில் என்ன தவறு? ஸ்வீட் சாப்பிடுவதில் என்ன தவறு? இதெல்லாம் பிதஅத்து. ரசூலுல்லாஹ் காலத்தில் பண்ணாங்களா? அந்த மசாயிலுக்கே நீ போகாத. உலகத்தில் உனக்கு வேண்டப்பட்ட கொண்டா செய்யறையா இல்லையா? அந்த மாதிரி அருளே உருவானவர்கள் என்னுடைய மோட்சத்துக்கு வழிகாட்டி கொடுத்த என் பெருமானார் வந்திருக்கிறாங்க, வராங்க, அதற்காக நான் செலவு பண்ணுறேன் என்று வரும் பொழுது அல்லாஹ் அதை நன்மையாக மாற்றி கொடுத்துட்றான். என்ன செய்யறான்? அல்லாஹ் தாலா நன்மையாக ஆக்கி கொடுத்துடலாம். எந்த விதமான ரொம்ப சர்ச்சைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம இந்த செய்தியை மனசில் விளங்கினாலே போதுமானது. இன்னொரு செய்தியை நாம் விளங்க வேண்டும். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவை குறித்து மனதில் மகிழ்ச்சி கொள்ளுவது. என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் ஆச்சு, இன்னைக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் அருளாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய நாள், அவர்களால் தான் இந்த உலகமே நிலைச்சி இருக்குது என்று நபிகளாருடைய வரவு குறித்து யார்
தன்னுடைய மனதில் ஆனந்தப்படுவாரோ அவருக்கென்று அல்லாஹு தாலா மிகப்பெரிய கூலி வச்சிருக்கான். அந்த கூலிக்கு அளவும் இல்லை, ஒன்றும் இல்லை. யார் அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் வகையில் அல்லாஹ்வுடைய ஹபீபை வந்ததற்காக வேண்டி சந்தோஷப்படுத்துவாரோ, மனதை சந்தோஷம் கொள்ளுவாரோ அதற்குண்டான ஒரு கூலி. உங்களுக்கு அழகான உதாரணம் கூறுவேன், மறுக்க முடியாத உதாரணத்தை கூறுவேன். அதை கொண்டு நாம் பெருமானார் அவர்கள் வருகையை குறித்து சந்தோஷப்படுவதனால் எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் என்பதற்கு ஒரு ஹதீஸ் ஒன்று, ஒரு வரலாற்று செய்தியோடு சேர்ந்த ஒரு ரிவாயத்து. தவாரிக் ஹபீபே இலாஹி என்கிற கிதாபு, தவாரிக் ஹபீபே இலாஹிங்கிற ஒரு கிதாபு. அந்த கிதாபில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை பதிவிட்டிருக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ் குரானில் எல்லாம் அருளப்பட்ட குரானில் என்ன செஞ்சிருக்கிறான், சஹாபாக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, உயர்ந்த சஹாபாக்கள்லாம். எல்லா சஹாபி பேரும் குரானில் இருக்குதா? அபூபக்கர் பேர் இருக்கா, உமர் பேர் இருக்கா, உஸ்மான் பேர் இருக்கா? யார் பேரும் இல்லை. ஒரே ஒரு சஹாபி பேர் தான் இருக்குதுங்க, ஸைத் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் குரானில் இருக்குது. அதே போன்று எதிரிகள் நிறைய பேர் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகள் நிறைய இருந்தாங்க. அந்த எதிரிகள் பேரெல்லாம் குரானில் இல்லை. எப்படி ஒரு சஹாபியுடைய பேர் இருக்குதோ அதே மாதிரி அல்லாஹு தாலாவினுடைய மிக கடுமையான எதிரி, மிக மோசமான எதிரி, அந்த எதிரி ஒருத்தவனுடைய பேர் குரானில் இருக்குது. ஒரு சூறாவை இறக்கி வச்சிருக்கிறான் அல்லாஹு தாலா. ஏன்? நபி அவர்களுக்கு எதிரியாக இருந்தான், நபி அவர்களை சாபமிட்டான். அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா என்ன செய்யறான், அவன் பேரை சொல்லி குரானில் ஒரு சூறாவையே, தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ஸாத லஹப் சொன்னானா இல்லையா? அது என்ன சொல்லப்படுது தெரியுமா? அபூ லஹப் நாசமாக போவ, ரெண்டு கையும் நாசமாக போகட்டும், அவனுடைய சொத்து சுகம் பொருள் எல்லாம் அவனுக்கு விளங்காமல் போகட்டும், நாளைக்கு கியாமத்தில் நரகத்தில் அவன் வேவ போகிறான். யார் சொல்கிறா? அபூ லஹபை பற்றி பேரை சொல்லி எல்லாம் குரானில் சொல்கிறான். சொல்கிறானா இல்லையா? அந்த அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய பத்வா வாங்கினான், அல்லாஹ் அவனை சபிச்சிட்டான். அந்த அபூ லஹபை குறித்து தான் அந்த ஹதீஸ் எழுதப்படுகின்றது. அந்த அபூ லஹப் செத்துறான். எப்படி செத்தான்? சாகும் பொழுது நம்ம வரலாற்றுகளை பார்க்குறோம், கடுமையான அசிங்கம் பிடிச்ச நோயில் மூத்தா போகிறான், கிட்ட போக முடியல, செத்தை எட்டை தள்ளிட்டு போய் பள்ளத்தை தோண்டி ஜனங்கள்லாம் தள்ளி விட்டு குச்சியால் எட்டேன்னு கல்லை விட்டு எடுத்து தான் மூடினாங்க. இது வரலாறு. அந்த அபூ லஹபை செத்த அப்புறம் கனவுல பார்க்குறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு பார்க்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானவர்கள் கனவிலே கண்டு விசாரிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய எதிரியாக இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அவனை இப்படியெல்லாம் சாபமிட்டான், எப்படி பாருக்கிறேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், மிக கடுமையான நரகத்தில் வெந்துக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக நரகத்தில் நான் வெந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் திங்கக்கிழமை அன்னைக்கு, திங்கட்கிழமை வந்து விட்டால் அன்றைய நாள் பூராவும் எனது கலிமா விரலுக்கும் நடுவிரலுக்கு மத்தியிலே ஒரு ஊற்று ஒன்று பெறப்படுகின்றது, நீரூற்று, சொர்க்கத்து ஊற்று. அதை நான் விரலிலே வைத்து அன்று பூராவும் சுவைக்குகின்றேன். எனக்கு அன்றைக்கு நரகமே இருக்கிறது இல்லை, நரகத்து தான் இருக்கிறேன். அந்த நீர் அருந்துவதன் காரணமாக நரக விடுதலையில் நான் ஓய்வு பெறுகின்றேன். வாரம் ஒருமுறை எனக்கு அல்லாஹ் அளிக்குகின்றான் என்று சொன்னார். யாருங்க? குரானில் சபிக்கப்பட்ட ஆள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளானவன். அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நீர் ஊற்று சாப்பிட்றாங்க. என்ன விளக்கம் தெரியுமா? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறாங்க? மக்காவிலே. அவங்க இல்லத்தில் அப்போ ஆமீனா அம்மாவுடைய வயிற்றில் பிறக்கும் நேரத்தில் ஒரே இருட்டு சுபுக நேரம், உதவுவதற்கு யாருமே இல்லை. இந்த அபூ லஹபுக்கு தம்பியுடைய மனைவி தானே, தன்னுடைய அடிமை பெண் சுவைபா என்ற அடிமையை அனுப்பி வைக்கிறான். யார்? அபூ லஹப். போய் கொஞ்சம் பிரசவம் பார், வலிக்குது போல போ. பிரசவம் பார்க்கும் பொழுது
ஸல்லல்லாஹு அவர்களை கையில் ஏந்துகின்றார்கள். முதலாக ஏந்திய கரம் சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கையிலே அழகான ஆண் குழந்தை, இருட்டு நேரத்தில் பிறந்தாலும் கூட பளபளக்குகின்றது, சைதாவிலே இருக்குகின்றது. மிக உயர்ந்த இந்த தன்மையை பார்த்து ஓடோடி வருகின்றார் தன் எஜமானரிடத்திலே, அபூலஹபிடத்திலே. எஜமானர் அவர்களே, உங்கள் தம்பியின் மனைவிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, உங்கள் தம்பியின் மனைவிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொன்ன பொழுது குழந்தையை பார்க்கின்றார். பார்த்து மகிழ்ச்சி. யாரு? அல்லாஹ் சாபம் விட்டான் அல்லவா, அந்த சாபத்திற்கு ஆளான அபூலஹப் மகிழ்ச்சியின் காரணமாக அந்த குழந்தையை பார்த்த அந்த மகிழ்ச்சியிலே தன் விரல்களை நீட்டி, சுவைபாவே நல்ல செய்தியை கொண்டு வந்தாய், எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவிற்கு என்னுடைய தன் தம்பியுடைய பிள்ளையை கொண்டு வந்து காட்டினாய், எனவே அதற்கு பரிசாக உன்னை நான் உரிமை விடுகின்றேன், உன்னை உரிமை விட்டு விட்டேன், இன்று முதல் சுதந்திரமாக நீ வாழ்ந்து கொள் என்பதாக உரிமை விட்டதின் காரணமாக எந்த விரல்களை நீட்டி உரிமையிட்டானோ அதை அல்லாஹ் முஹப்பத் வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விலாதத் பிறப்பை குறித்து சந்தோஷப்பட்டதை அறிந்து அல்லாஹ் முஹப்பத் வைத்ததன் காரணமாக அவனை சாபமிட்டிருந்தாலும் கூட, அவன் நரகத்தில் இருந்தாலும் கூட, அவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த திங்கள் கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வரும் பொழுதெல்லாம் அவனுக்கு சொர்க்கத்து பானத்தை ஊட்டுகின்றான் என்பதாக சொல்லப்படுகின்றது. அவ்வளவு லஅனத் செய்யப்பட்ட, சபிக்கப்பட்ட அந்த அபூலஹபுக்கே அல்லாஹ் நன்மை செய்யும் பொழுது, நாமெல்லாம் இஸ்லாமிய தாய் தந்தை வயிற்றிலே பிறந்தவர்கள், கலிமா சொன்னவர்கள், முஃமின்கள், முஸ்லீம்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள், நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்படுவோம். இப்படிப்பட்ட சபைகளிலே அமர்வதனால், சந்தோஷப்படுவதனால், இந்த மீலாது விழாக்களில் வந்து உட்காருவதனால், கேட்பதனால் நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதனை, அந்த நரகவாதிக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு கிடைக்கின்றன சொன்னால் நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு எல்லாம் உயர்த்தி வச்சிருப்போம் என்பதை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். நீங்கள் சிந்தனை பண்ணிடுங்க. அப்போது இந்த நாளின் மூலமாக நாம் சொல்ல வந்த தலைப்பு 2. ஒன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்காக வேண்டி என்று மகிழ்ச்சி கொள்ளுவது முஃமினுக்கு மிக உயர்ந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியது என்பதற்கு இந்த ஹதீஸை நாம் ஆதாரமாக கொள்ளலாம். அடுத்தபடியாக, இப்படி ஒரு கேள்வி, இந்த சமூகத்திலே இப்படியெல்லாம் கூட்டம் கூட்டலாமா, இப்படியெல்லாம் சபையாக வைத்து தான் பேச வேண்டுமா என்பதாக சொல்லி மீலாது விழாக்களை நடத்துவது கூடுமா? பிதஅத் அல்லவா? சஹாபா காலத்திலெல்லாம் பண்ணாங்களா? எந்த நபிமார்களும் பண்ணாங்களா? எந்த வலிமார்களும் பண்ணாங்களா? நீங்கள் செய்றீங்களே என்பதாக ஒரு கூட்டம் கிளம்பி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அந்த சர்ச்சைக்கெல்லாம் போக வேண்டாம். நாம் ஒரு செய்தியை விளங்குவதை கொண்டு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவது நன்மையா தின்மையா என்பதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது போன்ற சபைகளை கூட்டுவது இது நன்மை பயக்குமா குற்றமாகுமா என்பது நாம் விளங்க வேண்டாம். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் நடக்குதுங்க, மஜ்லிஸ்கள் நடக்குதா இல்லையா? திருமண கூட்டங்கிறான், பொது கூட்டங்கிறான், மாநாடுங்கிறான், அந்த கூட்டம் இந்த கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம் நடக்குது. சாயந்தரத்தில், பகலில், இரவுல. அதுவும் இந்த அரசியல் கூட்டம்னு சொல்லிட்டா ராத்திரியில் சொல்ல வேண்டாம். அலங்காரம் என்ன, விளக்குகள் என்ன, கூடக்கூடிய ஆட்களின் எண்ணிக்கை என்ன, பராஜாலியாக இருக்கும், இருக்கா இல்லையா? ஆனால் அந்த கூட்டங்களுக்கு மத்தியில் தான் எப்படியும் ஒரு கூட்டம். நம்முடைய நோக்கமெல்லாம் என்னங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து கேட்கணும், அவர்களுடைய செயல்பாடுகளை அறியணும், அமல் செய்யணும், மறுமையில் வெற்றி அடையணும், அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறணும், ஷஃபாஅத்தை பெறணும். இதுதான் நோக்கம், வேறு ஒன்றும் இல்லை. அதற்காக கூடிய கூட்டம் இது. இந்த சபை அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ உயர்ந்த சபை என்று சொன்னால், இந்த வானுக்கு கீழே பூமிக்கு மேலே எத்தனை சபைகள் கூட்டப்பட்டாலும் இப்படிப்பட்ட சபைக்கு நிகரான ரஹமத்தான பரக்கத்தான அருள் சொய்ந்த சபை வேறு எங்கும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த சபைகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்காக வேண்டி, அவர்களோடு இணைக்கப்பட்ட,
அவர்களோடு சேர்ந்த அவர்களுடைய அந்த பிணைப்பிலே உண்டான சபை. வேறு நோக்கம் இருக்கா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்த சபை இது. அவர்களோடு சேர்ந்த அன்புக்காக வேண்டி கூட்டப்பட்ட சபை இது. அப்போ பெருமானாரோடு மட்டுமல்ல, அல்லாஹ் யாரையெல்லாம் விரும்புவானோ அவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே மிக உயர்ந்தவைகளாக இருக்கின்றன. ஒரு பொது நியதி அது. அல்லாஹ் யாரையெல்லாம் முஹப்பத்து வைப்பானோ, யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிப்பானோ, அந்த நேசர்களோடு சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கலாம், அந்த நேசர்களுடைய பொருளாக இருக்கலாம், அந்த நேசர்களுடைய ஊராக இருக்கலாம். அல்லாஹ் யாரை விரும்பி விட்டானோ அவர்கள் விருப்பத்திற்கு விரும்பியவர்களுடைய எல்லா பொருட்களுமே நேசத்திற்குரியவை என்பதை நாம் மனதிலே முதலாவதாக கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டே நாம் இந்த சபை இப்படிப்பட்ட இடங்களுக்கு சவாப் உண்டான்னு நம்ம விளங்கிக்க வேண்டும். வேறு ஆதாரங்கள்லாம் தேவையில்லை. குர்ஆனை கொண்டே நாம் உறுதிப்படுத்த முடியும். என்ன அது? அல்லாஹு ஒரு முதல் முக்கியமான பாயிண்ட்டு, அல்லாஹ்வுக்கு யார் நேசமானவர்களோ அந்த நேசமானவர்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு நேசமானவை. இது முக்கியமான செய்தி. அப்போ அல்லாஹ்வுக்கு நேசமானவங்க யாருன்னு ரொம்ப பார்த்தவங்க சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நேசத்துக்குரியவர்கள் யாருங்க? நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய ஹலீல்னு பேர் அவங்களுக்கு. யாருக்கு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வுடைய ஹலீல்னு பேர் வச்சுட்டான், நேசர் பேர் வச்சுட்டான். பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுக்கு. எல்லா சோதனையிலையும் ஜெயம் பெற்றுட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இன்று முதல் உங்களுக்கு நான் இந்த உலக முஸ்லீம்களுக்கு மக்களுக்கு தலைவராகிட்டேன்னு அல்லாஹ் அவங்களுக்கு பட்டம் கொடுத்தான். அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் காபத்துல்லாவை எழுப்புறாங்க. காபத்துல்லா கட்டப்படுகின்றது. அந்த காபத்துல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் கேட்குறான், நான் சொன்ன மாதிரி காபத்துல்லா கட்டிட்டீங்க ஹலீல் அவர்களே, இப்போ கேளுங்க, உங்களுக்கு நான் என்ன கூலி கொடுக்கணும்னு கேட்குறான். அல்லாஹ் என்ன கேட்குறான்? ஒரு வேலை செஞ்சு முடிச்சுட்டா கூலி கொடுக்கணும்ல, கூலி வாங்குறது ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? காபத்துல்லா கட்டி முடிச்சுட்டீங்க, இதற்கு என்ன கூலி எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் கூலி கேட்டுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க, கூலியா? எதை கேட்குறது கூலியா? எதை கேட்டாலும் நல்லா கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். நான் ஒரு கூலியை கேட்டு இருக்குகின்றேன். என்ன கேட்குறாங்க தெரியுமா அல்லாஹ்ட்ட? ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். அதான் கூலி தான் கேட்டாங்க. காபா கட்டினதுக்கு அல்லாஹ் கூலி என்னன்னு கேட்கும் பொழுது, என்னுடைய ஒரு துவாவை அங்கீகரிச்சுக்க, அது போதும். ஒரு துவாவை நீ கபூல் செஞ்சுக்கிட்டா அதான் எனக்கு கூலி. என்ன துவா அது? யா அல்லாஹ், இந்த ஊரிலே நீ சொன்ன மாதிரி காபாவை கட்டிட்டேன், இந்த ஊரிலே ஒரு நபியை நீ அனுப்புவாயாக, உன்னுடைய ஞானத்தையும் வேதங்களையும் சொல்லக்கூடியவராக, நேரு வழி காட்டக்கூடியவராக, ஹிக்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக, கண்ணியத்திற்குரிய ஒரு நபியை நீ அனுப்புவாயாகன்னு அல்லாஹ் துவா கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்தான். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவின் பொருட்டாலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில் பிறகுறாங்க. ஹதீஸில் வருது பாருங்க, அன தாவத் இப்ராஹிம்ங்கிறாங்க. ரசூல் என்ன சொல்கிறாங்க? நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாவினால் வந்தவன் அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவினால் வந்தவன். வந்துட்டாங்களா? அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறாங்க. அப்போது அவர்கள் இப்ராஹிம் ஹலீலுல்லாவாக இருக்கிறாங்க. துவாவுக்கு ஆமீன் சொன்னவங்க யாருங்க? இஸ்மாயில் ஜபீஹுல்லாவாக இருக்கிறாங்க. கட்டுப்பிடிக்கப்பட்ட கட்டடத்துக்கு பேர் என்னங்க? பைத்துல்லா. இந்த செய்தி சொல்லப்படக்கூடிய இடம் எதுங்க? கலாமுல்லா. இந்த துவாவின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய துவாவாக இருந்தாங்க. அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
கண்ணியப்படுத்தும் முகமாக அல்லாஹ் ஒரு வேலை செஞ்சுருக்கிறான் பாருங்க. உலகத்தில் கடைசி முஸ்லீம்கள் இருக்கும் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அவர் காபாவை கட்டியது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு துஆ செய்ததன் காரணமாக உலகம் உள்ள அளவும் அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் ஒரு பெரிய வேலையை செஞ்சுக்கிறான். குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ நம்ம போவோம், போயிட்டு 7 சுற்று தவாப் செய்யணும். முதல்ல போன கையோட தவாப் செஞ்சு முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வேலை செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லாங்க. 7 சுற்று சுற்றிவிட்டு என்ன செய்யணும்? மகாம இப்ராஹிமான்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் தொழுகணும். 2 ரக்காத் சுன்னத்து தொழுதாகணும். ஏன் அங்கே தான் போய் தொழுகணும்? என்ன இடம் அப்படின்னு கேட்டால் அது மகாம் இப்ராஹிம். மகாம் இப்ராஹிம்னா என்ன? அங்கே ஒரு கல் இருக்குதுங்க. என்ன இருக்குது அங்கே? மகாம் இப்ராஹிம்னு சொன்னாக்கா ஒரு கல், 2 பாறை சுவடு, அதை மூடி வச்சுக்கிறாங்க, ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க, ஒரு கூண்டுக்குள்ளே இருக்குது. அங்கே போய் நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் தலை எங்கே இருக்கணும்? மகாம் இப்ராஹிமாவுக்கு கீழே வைங்க. அந்த கல்லுக்கிட்ட உங்கள் தலையை வைங்க. எதுக்கு வைக்கிறீங்க? உங்கள் தலை நீங்கள் அந்த கல்லுக்கு கீழே இருக்கணும். தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தான். அந்த கல்லை மதிக்கிறான் அல்லாஹ். ஏன்? அந்த கல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புள்ளது. அந்த கல் எப்படிப்பட்டதுங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு உள்ளதின் காரணமாக கியாமத் வரைக்கும் அந்த கல் மதிக்கப்படுது. அங்கே போய் தொழுதாகணும். தொழுகு விடமுங்கிறான் அல்லாஹ். இன்னொரு ஆயத்தில் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம். இன்னைக்கு மக்காவுக்கு போனீங்க என்று சொன்னால் என்னுடைய பல அற்புத காட்சிகள் எல்லாம் அங்கே இருக்குது. பல அற்புதங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லாமல் மகாம் இப்ராஹிம் இருக்குது. எல்லாம் பெருமைப்படுத்தலாம் பாருங்க. 2 இடத்துல வருது குர்ஆன்ல. மகாம் இப்ராஹிம் என்னுடைய ஆயத்துகளில் ஒன்று, அற்புதங்களில் ஒன்றுங்கிறான். அந்த கல்ல என்ன கல் அது? ஏன்? காபத்துல்லாவை கட்டும் பொழுது ஒரு கல்லுமேல நின்று தான் கட்டுறாங்க. ஒரு கல்லுமேல நின்று கட்டும் பொழுது கையெட்ட வரைக்கும் கட்டலாம். அதுக்கு மேலே என்ன செய்வோம்? இந்த சாரம் கட்டணும்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரம் கட்டணும். அதுக்கெல்லாம் வேலை வைக்கல. இந்த கல் லிஃப்ட் மாதிரி அப்படியே வருது. கட்டி முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? இந்த கல் லிஃப்டாக எல்லாம் ஆக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. மேலும் அந்த கல் அவர்கள் கால் பட்டதின் காரணமாக 2 சுவடுகளை தன்னில் பதிந்து கொள்கின்றது. அந்த கல் அவர்களோடு தொடர்புள்ள கல். மகாம இப்ராஹிமா, நீங்கள் தொழுவது எனக்கு தான், ஆனால் நீங்கள் அந்த கல்லுக்கிட்ட போய் தொழுவுங்க. என்னுடைய ஹபீபு பட்டது, ஹலீலுடைய பாதம் பட்ட இடம், அவர்களோடு தொடர்பாக இருக்குது. உங்களை நான் நேசிக்கிறேங்கிறான். அப்போ அந்த கல்லுக்கு, அவங்களுடைய பாதத்துக்கு அந்த கல் தொடர்புள்ளதின் காரணமாக தொழுகுமிடமாக மாறிய பொழுது இந்த சபை யாருடைய தொடர்பில் இருக்குது? யாருக்காக கூட்டணும்? யாரை இங்கே மற்ற தலைவர்கள் வராங்களா? யாரையாவது நம்ம வழி அனுப்பி விட போகிறோமா? இல்லை எதுவும் அரசியல் மேடையாயுது, இல்லை ஏதாகிலும் ஃபங்க்ஷனா? தொடர்பு யாருக்குங்க? பேர் என்னங்க இருக்கு? பேர் மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜஷ்ன மீலாதுன் நபி. அதே மாதிரி ஈத மீலாத். சந்தோஷப்படுங்க, கொண்டாட்டம் படுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பான். இதில் யார் கலந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் செலவு செய்தார்களோ, யாரெல்லாம் ஏற்பாடு செய்தார்களோ எல்லோருக்கும் நன்மை. சந்தேகம் இருக்குதா? இல்லை, சர்ச்சையெல்லாம் பேசிக்க வேண்டாம். இது மட்டும் போதுமானது. இன்னும் ஒரு செய்தி, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புள்ள இன்னொரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மக்காவில் நிறைய சிறப்பிற்குரிய இடங்கள் சொன்னோம் இல்லையா? ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபா இருக்குதுங்க. பக்கத்தில் என்றுமே வத்தாத ஜீவ கிணறு ஜம்சம் இருக்குது. இன்னும் சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாங்கிறான். சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய ஷஆயிர்கள், அடையாள சின்னங்கள் இருக்குது. குர்ஆன் இறங்கிய மலை,
ஜபல் நூர், ஹிரா குகை இருக்குது. ஸல்லல்லாஹு அவர்களும் ஹதரத்தில் பபுக சித்திகது எல்லாத்துல அனுபவம் போய் பதுங்கினாங்க இல்லையா, புறா கூடு கட்டுச்சு இல்லையா, அந்த மலை இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சொல்லக்கூடிய நிறைய செய்திகள் மக்காவில் இருக்குதுங்க. அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இதெல்லாம் இருக்குது தான். மக்கா மேல் எனக்கு ரொம்ப பிரியம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, இந்த மக்கா மாநகரத்தின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். ஏன் பிரியப்பட்டது தெரியுமா? காபா இருப்பதற்காக வேண்டின்னு சொல்லலை, ஜம்ஜம் கிணறு இருக்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லலை, சஃபா மர்வா இருக்கிறதுனாலன்னு சொல்ல இல்லை. என்ன சொல்றான்? லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியமாகங்கிறான். சத்தியம் செய்யலாம் பாருங்க. சூரியன் மேல சத்தியம், இந்த பிரம்மாண்ட பரவ நல்லா சத்தியம் பண்ணுவான். சூரியன், சந்திரன், இரவு பகல் சொல்றான் இல்லையா, மக்கமா நகர் மேல சத்தியங்கிறான். மக்கமா நகரின் மீது சத்தியம் செய்கிறேன். ஏன் செய்கிறேன்னு தெரியுமா? அங்கே காபா இருக்கிறதுக்காக வேண்டிய அல்ல, இந்த குகைகள்லாம் இருக்குது. ரசூல்லா பிறந்த அந்த வீடு வாசல் இருக்குன்னு இல்லை, பொதுவாக சொல்லிட்டான். அந்த ஹில்லும் பிஹாதல் பலத், அந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பிறந்த ஊர், உங்கள் ஊர். அதனால நபி அவர்களே, என்னுடைய ஹபீபே, அதுக்காக இந்த ஊரின் மேலே சத்தியம் அப்படிங்கிறான். ரசூல்லா அவர்கள் வாழ்ந்த ஊர், அதுக்காக சத்தியம் பண்ணுறான், நபிகளோட தொடர்பு இருப்பதற்கு காரணமாக. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு ஆயத்தில் லாமுருக்கா அப்படிங்கிறான், உங்கள் ஜீவித காலத்தின் மீது சத்தியம் அப்படிங்கிறான். உங்களுடைய வாழ்வு காலம் மிக உயர்ந்த காலம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் மிக சிறந்த காலம் பூமியில். அதுக்கு நிகரான ஒரு காலமே கிடையாது கியாமத் வரைக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வயதின் மீது சத்தியமாக, நீங்கள் வாழக்கூடிய காலத்தின் மீது சத்தியம். நபிசுல்லாஹு தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பொருள் உயர்ந்து விடுகின்றது. அப்படி பார்த்தோம்னா இந்த சபைக்கு என்ன செய்வீங்க? இந்த சபையை நம்ம என்ன சொல்ல முடியும்? மிக உயர்ந்த சபைகள், ரஹமத்திற்குரியானவை, அளவு சொல்ல முடியாது உயர்ந்தது. இன்னொரு உதாரணம் சொல்லவா? தகைச்சு போயிடணும். நம்முடைய அறிவெல்லாம் அப்படியே மங்கி அப்படியே கலந்து நிற்கும். மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி, உதாரணத்திற்கு மக்கா மதினாவுக்கு மக்காவுக்கு போகிறோம், உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போனோம்னு சொன்னால், முதல்ல அந்த ஊருக்கு நுழைஞ்ச உடனே தவாஃபுல் குதூம்னு சொல்லுவோம். என்ன செய்யணும்? தவாஃபு செய்யணும். ஃபஸ்ட்டு தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் குதூம். முதல்ல மக்கா நுழைஞ்ச உடனே செய்யக்கூடிய தவாஃபுக்கு தவாஃபுல் குதூம். அந்த தவாஃபுல் குதூமில் என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், 7 சுற்று சுற்றுறோம் இல்லையா, அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதில் ஆரம்பித்து 7 சுற்று. முதல் 3 சுற்று இருக்குல்ல, அந்த 3 சுத்துகளிலேயும் ரமல் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? உங்களுக்கு முல்லிம்கள் சொல்லி கொடுத்தாலும் என்னமோ தெரியல, அற்புதமான சுன்னத்துனாங்க. ரமல் செய்ய வேண்டும், 3 சுத்துகளிலே ரமல் செய்ய வேண்டும், இலுத்திபாவு செய்ய வேண்டும். ரமலும் இலுத்திபாவும் செய்ய வேண்டும். 3 சுத்து அப்படித்தான் செய்யணும். ரமல்னா என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா ரமல்னு சொன்னா? ரமல்னு சொன்னா இந்த ராஜ நடை சொல்றாங்கல்ல, என்ன நடை? ராஜ நடை. எப்படி நடப்பா ராஜா? நெஞ்ச நிமித்தி, தோள்களை அசைத்து, தனக்கு நிகர யாரும் இல்லை, எதிரிகள் உன்னை வீழ்த்தி காட்டுறோம் பார், இந்த ராஜ நடை. அப்படி சின்ன சின்ன நடையா போட்டு பெருமையாக நடந்து போகிறான் இல்லையா, அப்படித்தாங்க போகணும். நடக்கலாமா? ஹராமான நடை இல்லை அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியில் நடந்து போனாக்கா நீ பெருமையாக நடக்காத, தலை குனிஞ்சிக்கிட்டு போ, பணிவாயிரி. நீ ஒன்றும் பூமியை பழந்துடல, வானத்தை அளந்துடல, நீ சாதாரண சொட்டில் பிறந்தவன், நீ பெருமை கொள்வது உனக்கு லாயக்கு இல்லை, பெருமையெல்லாம் எனக்கு தான் சொந்தம். நல்லா குர்ஆன்ல சொல்கிறான். எங்கே எல்லாம் நடந்த பாவம், இங்கே நடந்தால் குற்றம், தெருவில் இப்படி போடுறவங்க எல்லாம் குற்றம் எழுதிடுவான். மக்காவில் வேறு எந்த தெருவில் போனாலும் குற்றம். மதினாவில் நடக்க முடியாது, எங்கேயுமே நடக்கக்கூடாது, ஹராம். அந்த நடை பெருமை பிடிச்ச நடை, அல்லாஹ்க்கு தான் சொந்தம் பெருமை. ஆனால் எங்கே நடக்க சொல்கிறான் அல்லாஹ்?
எந்த ரப்பை பார்த்து மலக்குகள் எல்லாம் நடுநடுங்கி போறார்களோ, மலக்குகள் நடுங்குறாங்க. எப்பேற்பட்ட ஆளு இப்லீஸ், எல்லாம் லைன் ஆக்கி விட்டுட்டான். எப்பேற்பட்ட அந்த ஹாருத்து மாருத்தெல்லாம் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளாயிட்டாங்க. நம்ம கதி என்ன பண்ண, அல்லாஹுவை பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடிய மலக்குகள் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த பைத்துல்லாவை சுற்றி வரும் பொழுது நெஞ்ச நிமித்தி நட. என்னங்க மார்க்கம் இது? நிமித்தி தான் நடக்கணும். அது மட்டும் இல்லை, இழுத்திபா செய்ய வேண்டும். இழுத்திபான புரியுதா? வலது புஜம் தெரிய வேண்டும். அப்படி துணி எடுத்து மேலே போட்டு வலது புஜத்தை காட்டு. தெனவெடுத்த தோள்கள்ங்கிறான் இல்லையா, அந்த மாதிரி நடந்து போகும்போது ஒரு இராணுவ வீரனை போன்று நடக்க வேண்டும். பெருமை பிடிச்சி நடக்கணும். என்ன செய்யணும்? இல்லை அதிசயமாக இருக்கா இல்லையா? உலகத்தில் நடந்தால் தப்புங்க எங்கே நடந்தாலும். ஆனால் காபத்துல்லாவை சுற்றி வரும் பொழுது 3 சுத்துகள் ராஜ நடை, நெஞ்சு அதாவது தோள்களை அசைத்து, நீ கிழவனா போனாலும் கூட அப்படித்தான் நடக்கணும். நடக்க முடியாது அப்படி நட, கொஞ்சம் முடிஞ்ச அளவு தூக்குது கழுத்தை, முடிஞ்ச அளவு ராஜ நட போட்டு தான் ஆகணும். சுன்னத்து. இது ஏங்க சுன்னத்தாகலாம்? ரசூல்லா அவர்களுடைய தொடர்பில் இருக்குதுங்க அந்த சுத்து. ரசூல்லா மாதிரி செஞ்சாங்க. செய்யலாமா? நபியை செய்யலாமா? அல்லாஹ் குர்ஆனில் தடுக்கிறான், பெருமையாக நடக்காதுன்னு சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? நடந்து காட்டினாங்க. இப்படித்தான் நடக்கணும், 3 சுத்துனாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிடுறாங்க. ஹிஜ்ரத் செய்து போனதுக்கு அப்புறம் 7வது ஆண்டு மக்காவுக்கு வராங்க. 7வது வருஷம், 7 வருஷம் கழித்து மக்காவுக்கு உம்ராவுக்காக வேண்டி வராங்க. வந்தால் இந்த மக்கத்து குஃபார்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை அவர்கள் வெறுத்தாங்க. நபி வரதை பார்த்து என்ன செய்கிறாங்க? வெறுப்படைகிறாங்க. ஏன் ஊரை விட்டு தான் இந்த ஆள் ஓடினாங்க இல்லையா, கட்டின துணியோட. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க சஹாபாக்களும் போனாங்க இல்லையா, திரும்பியா இந்த ஊருக்கு அந்த ஆளுங்க வராங்க. பாருங்களேன், மதீனாவுக்கு போயிட்டாங்கல்ல, அது நோய் பிடிச்ச பூமி. அங்கே சரியான செல்வாக்கெல்லாம் கிடையாது. மக்கா மாதிரியெல்லாம் இவங்க நடப்பு. அது யஸ்ரீபுன்னு பேர். ரசூலுல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ஊருக்கு பேர் என்னங்க? மதீனா அல்ல, யஸ்ரீபு. நோய் பிடிச்ச பூமி, அங்கே வளம் இல்லை, சிறப்பு இல்லை, அங்கே மாதம் வருஷத்துக்கு ஒருத்தர் கால்ராப்போ கொண்டு அழிச்சிரும் என்பதாக கெட்ட பேச்சுகள் பேசப்பட்ட பூமி மதீனா பூமி. இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த ஆளுவை போய் 7 வருஷம் அங்கே இருந்துட்டாங்க, தீர செஞ்சுட்டு போய் இப்போ எல்லாம் திரும்பி வராங்க. பாருங்களேன், எல்லாம் முள்ளும் தோளுமாக தான் வருவானுங்க. இந்த சஹாபாக்கள் எப்படி வருவாங்களாம்? முள்ளும் தோளுமாக வருவாங்க, நடக்க முடியாமல் தான் வருவாங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க என்பதாக சொல்லி மக்காவில் ஒரு பரப்பு கண்ட கிளப்பி விட்டுட்டாங்க. அப்போ வரக்கூடிய சஹாபாக்களை எதிர்பார்த்து எப்படி வராங்க பார்ப்போம், இங்கேருந்து போன ஆளுங்க தானே, நம்புகிற ஆளுங்க தானே என்பதாக எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அல்லாஹ் அறிவிச்சுட்டான் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி உங்களை எல்லாம் ரொம்ப இழிவாக பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க என்று சொன்ன மாத்திரத்திலே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக தவாஃப குதுமுக்கு வராங்க. வந்துட்டு இவங்க நினைத்ததற்கு நேர் மாற்றாக வீரனை போன்று நயம் ஓடுகின்றார்கள். என்ன செய்கிறாங்க? வீர நடக்கிறாங்க. நாங்கள்லாம் ஒன்றும் சோர்ந்து போகல, நாங்கள் நோயினால் அடிபட்டு போகலை, நாங்கள் வீழ்ந்து விடவில்லை, நாங்கள் தெம்பாக இருக்கிறோம், திடாரிக்கமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோங்கிறத காட்டுங்க. 3 நட உங்களுடைய தோலை வெளியில் எடுத்து காட்டுங்க என்பதாக சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகளாருக்கு உத்தரவிட அந்த 3 சுத்துகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததின் பொருட்டாலே இன்று வரைக்கும் கியாமத் வரைக்கும் நீங்கள் தவாஃபுல் குதும் போனீங்க என்று சொன்னால் 3 தவாஃபுகளை அப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும். அப்போ உலகத்தில் பெருமை அடித்தா பாவம், அங்கு பெருமையாக நடந்தாக்க நன்மை. எதற்காக? நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்பு இருப்பதற்கு காரணமாக. இதுதான், வேற ஒன்றும் இல்லை.
அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனாங்க. அது எஸ்ரியபா தான் இருந்துச்சு, நோய் படித்த பூமியாக தான் இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ போய் கால் எடுத்து வச்சாங்களோ அன்று முதல் அந்த பூமி என்னவாயிடுச்சு? தாரு ஷிஃபா, தாரு ஷகாவாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் நோய் பிடிச்ச பூமியாக தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பில் என்ன ஆகிவிட்டது? தாரு ஷிஃபாவாக மாறிவிட்டது, ஷிஃபாவாகி போச்சு. ஹதீஸ் ஷரீஃபிலெல்லாம் பார்க்கலாம். ஹதீஸ் ஷரீஃபில் என்ன வருகின்றது? உங்களில் யாருக்காவது மதீனா ஒரு சஹாபி வராங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு கொப்பளம் இருக்குது, ஆற மாட்டேங்குது, இதுக்கு நீங்கள் மருந்து சொல்லுங்கள், வைத்தியம் பாருங்கள், என்ன செய்யணும்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்த மருந்து என்ன தெரியுமா? உட்காருங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு முபாரக்கான உமிழ்நீரை தொட்டார்கள், நாவிலை தொட்டு மதீனத்து மண்ணிலை வைத்தார்கள், வைத்து அந்த கொப்பளத்தின் மீது வைத்தார்கள். ஹதீஸில் பிரபலமான ஹதீஸ் இது. எச்சிலை எடுத்து பூமியை, மதீனத்து பூமியை தொட்டு அந்த கொப்பளத்தில் வச்சு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்லினா பிரீகத்தி பாலினா யஷ்வி ஷகீமுனா பிஇذن ரப்பினா. அல்லாஹ்வினுடைய உதவி கொண்டு, உமிழ்நீரின் பரக்கத்தை கொண்டு, மதீனா நகரின் ஷிஃபாவை கொண்டு, மதீனா மண்ணின் ஷிஃபாவை கொண்டு, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் ஷிஃபாவை வேண்டுகின்றேன் துவா ஓதி வச்சாங்க. சரியா போச்சு. ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. மதீனத்து மண்ணுக்கு அவ்வளோ சிறப்பு. ஏன் காரணம் என்ன? நபிகளாருடைய தாலுக், நபிகளாருடைய தொடர்பு ரசூலுல்லாஹ்வுடைய டச்சப்பில் இருக்குதுனாங்க. அது உருதுவில் ஒரு கவிஞர், ஒரு ஆஷிக ரசூல், உருதுவில் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நல்ல மனசில் பார்த்து கேட்டு வச்சுருங்க. மதீனா மண்ணை குறித்து ஒரு ஆஷிக ரசூல் சொன்னார், கிசி பீமாருக்கு, किसी बीमार को, किसी बीमार को शफा न होता कई साल से, किसी बीमार को शिफा नहीं होता कई साल से, कुछ ले आओ खाक उनके आस्थाने से. मैं சொல்றார், உங்களில் யாராவது வியாதியில் பீடிக்கப்பட்டு பல காலங்களாக ஷிஃபா இல்லாமல் தவிப்பீர்களேயானால், கிசி பீமாருக்கு ஷஃபா நஹி ஹோத்தா ஜமானே சே, ரொம்ப காலமாக வியாதிக்கு மருந்து இல்லையே, இந்த வியாதிக்கு மருந்துண்டா நல்லா போகுமா என்பதாக யாரெல்லாம் பரிதவிப்பீர்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள், कुछ ले आओ खाक उनके आस्थाने से. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பட்ட அந்த புண்ணிய பூமியில இருந்து ஒருபடி மண்ணை எடுத்து கொண்டு போடுங்கள், ஒருபடி மண்ணை கொண்டாந்து அவர்கிட்ட போடுங்க, ஷிஃபாவாயிடுவார். யார் சொல்றா? ஒரு ஆஷிக் ரசூல். சந்தேகம் இருக்கா? இல்லை. என்ன சொல்ல வரும்? நபிகளாரோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு வஸ்துக்களும், அது பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு உண்டானது, பரக்கத்திற்கு உண்டானது. ஏன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்கு பார்த்தீங்களா, நிஅமத் இருக்கு இல்லையா, அது அளவே இல்லைங்கிற அல்லாஹ். என்ன சொல்கிறான்? வைன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னு சொன்னால் அது கணக்கிலே வராது அப்படின்ட்டான். எல்லா நிஅமத்துகள் தான், கணக்கில் வர முடியாத நிஅமத்துகள். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பூமிக்கு அனுப்புனான். யாருக்கு? பனி இஸ்ராயீலுக்கு நபியாக. அதை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா பனி இஸ்ராயில் அதுக்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்னம்து அலைக்கும், யா பனி இஸ்ராயில் அதுக்குரு நிஅமத்தி அல்லத்தி அன்னம்து அலைக்கும். பனி இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு நான் நபியாக மூசாவை அனுப்பி வைத்து நிஅமத்து செஞ்சுட்டேன். மூசாவை அனுப்பி வச்சு நிஅமத்து செஞ்சிருக்கிறேன். என்னுடைய நிஅமத்துகளை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, அதுக்காக நன்றி செலுத்துங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னெல்லாம் சொல்கிறான்? நிஅமத்துங்கிறான், நிஅமத்துங்கிறான். அதே நேரத்தில் இந்த பூமிக்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது
நேமத்துன்னெலாம் சொல்ல இல்லைங்க. உங்களுக்கு நேமத்தாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வை நபி அவர்களை குறிக்கும்போது தனி ஒரு வாசகத்தை, ஒரு சொல்லாடலை அல்லாஹ் குர்ஆனில் வச்சிருக்கிறான். பெருமானார்களை பற்றி பேசும் பொழுது தனி சொல்லாடல். லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. இந்த மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா பேருபகாரம் செய்து விட்டான். மண்ணுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, மண்ணுங்கிற வார்த்தைக்கு அரபியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு உபகாரமே கிடையாதுங்க. மண்ணுக்கு மேலே ஒரு உபகாரம் கிடையாது. இன்னும் சொல்லுவாங்க தப்சீர்களிலே, இந்த நியாமத்து இருக்கு இல்லையா, பல கோடி நியாமத்துகள் சேர்ந்தது தான் ஒரு மண் அப்படிம்பாங்க. பல கோடி நியாமத்துகள் சேர்ந்ததான் ஒரு மண். அந்த மண் யார்? அது இந்த பூமிக்கு நான் ஸல்லல்லாஹு அனுப்பியதால் செய்த பேருபகாரம். அதற்கு நிகராக ஒரு உபகாரமே இல்லை. சொல்லி காட்டுறாங்களா, மக்கள் மண் அல்லாஹ் செஞ்ச உபகாரம் உடம்புல நிறையா இருக்குதுங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய நியாமத்துகள் உடம்புல எவ்வளோ இருக்கு, எண்ண முடியாது. கண்ணு எடுத்துக்கங்க, அந்த கண்ணுக்கு உபகாரமாக ஒரு நியாமத்து இருக்கா? நீ 2 கண்ணையும் கொடுத்துரு, உனக்கு 2 கோடி ரூபா தரேன், கொடுத்துருவோமா? இல்லை ஒரு கண்ணை கொடு, 1 கோடி ரூபா வாங்கிக்க, தந்துடுவோமா? நியாமத். உங்கள் வலது கையை கொடு, இடது காலை கொடு, ஒரு நாக்கை கொஞ்சம் வெட்டி கொடு. எவ்வளோ பெரிய நியாமத்! இந்த நியாமத்துக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அதுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியுமா? அப்போ அல்லாஹ் கொடுத்தங்கிறான். இதெல்லாம் என்ன சொன்னா குர்ஆன்ல, உனக்கு நான் கண்களை தரவில்லையா? அலம் நஜல்லஹு ஐனைனி வ லிசானம் வ ஷஃபதைனி வ ஹதைனாஹு நஜ்தைன். 2 கண்ணை உனக்கு நான் கொடுத்தேன், உனக்கு பேசக்கூடிய நாக்கு கொடுத்தேன். இதெல்லாம் என்ன சொல்கிறான்? கொடுக்கவில்லையா? கொடுத்தேன் நியாமத்தை தான் சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் சொல்லி காட்டல. உன்னை கொடுத்து உனக்கு உபகாரம் பண்ணிட்டேன், உன்னை பார்க்க வச்சு நான் உபகாரம் செஞ்சுட்டேன், உன்னை கேட்க வச்சு உபகாரம் பண்ணிட்டேன், உனக்கு அதை கொடுத்து உபகாரம் செஞ்சேன், இது கொடுத்து உபகாரம்னு எதையுமே சொல்லுங்க. ஆனால் இதெல்லாம் அல்லாஹ் இன்னும் சும்மா பிச்சைப்பட்ட மாதிரி போட்டிருக்கிறான் நம்மளுக்கு. ஆனால் ஒரே ஒரு சிறப்பை, உபகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னான். உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரே நியாமத் யாருங்க? இந்த உலகத்திற்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக கொடுத்தது தான். எனவே நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நியாமத்தாக கருதுவதோடு மட்டுமல்லாமல் சேர்ந்த பத்தாது, அவர்களை நாம் எப்படி பின்பற்றுவது, அந்த வழியை தவிர வேறு எந்த வழியிலும் யாருக்கும் வெற்றிங்கிறதே கிடையாது. எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. எனவே அவர்கள் வழியில் போனால் தான் வெற்றி பெற முடியும். அப்படி போகாமல் நமக்கு நாமளாக உட்காந்துக்கிட்டு நாமளாக தொழுதுக்க முடியாது, நாமளாக நோன்பு வச்சுக்க முடியாது. அவங்க காட்டி கொடுத்தாகணும். அதனால் இது போன்ற சபைகள் இருக்கின்றனவே பெருமானாரை இனம் காட்டக்கூடிய சபைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நடந்தாங்கிறத சொல்லணும், சொல்லியே ஆகணும், கேட்டே ஆகணும். வேறு வழி இல்லை. இல்லை என்று சொன்னால் என்னவாயிடும்? உலகம் யாரோ எவரோன்னு ஆகிடும். எதுவுமே அறிமுகம் இருந்தால் தான், அந்த அறிமுகத்துக்கு அப்புறம் தான் முகப்பத் வைக்க முடியும். விஷயமே தெரியாதுன்னா முகப்பத் எப்படி வைப்பீங்க? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே அந்த யூடியூப்பில் ஒரு செய்தி ஒன்று சொன்னான், நல்ல செய்தி. என்னான்னு கேட்டால், ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, ஒரே ஒரு மகன் விவசாயம் பண்ணான். பண்ணிவிட்டு தன்னுடைய மகனை நல்லா படிக்க வச்சான். பொண்ணு நல்லா படித்தான், மேல் படிப்பு படித்தான். கடைசியில் அனுப்பிட்டான் வெளிநாட்டுக்கு, லண்டனுக்கு அனுப்பிட்டான். லண்டனில் போய் நல்ல பெரிய வேலையில் சேர்ந்துட்டான். இவன் விவசாயி கிராமத்தில் தான் இருக்கிறான், நல்ல வேலை பார்க்குறான், சம்பளம் அனுப்பினா, வீடெல்லாம் பெருசாக கட்டி வச்சுட்டான். அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயே இவன் கூட வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு லவ் ஆகி போச்சு. 2 பேர் லவ் ஆகி போய் அந்த பொண்ணை நிக்கா செஞ்சுட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு 10 வயசில் ஆம்பளை பிள்ளை வேறு வந்துருச்சு அவனுக்கு. அது வரைக்கும் ஊர் பக்கம் வரல இவன், கிராமத்து பக்கம். அந்த ஊர் மனைவி, அந்த ஊரில் பிறந்த பிள்ளை, அந்த ஊர் நாகரிகம் எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. அப்போது ஒரு 10 வருஷம் கழித்து சொன்னால், கிராமத்தில் எங்கள் அப்பாட்ட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறான். சரி போய் பார்ப்போம், இந்தியா நாடு எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிவிட்டு இந்த 3 பேரும் கிளம்பி வராங்க. வந்தால் கிராமத்தில் பெரிய மாளிகை அமைச்சிருக்கிறாங்க. இவன் ரொம்ப காலம் கழித்து வர்றதுனால அவன் ரொம்ப வயசாகி போயிட்டான். அப்போ வயசாகி போய்
வாசலில் உட்காந்து லொக்குன்னு இரும்பி சளி எடுத்து போயிட்டு உட்காந்துருக்கிறான். யார்? அப்பங்காரன். இப்போ மகனை பார்க்க இப்போ தான் வரான். வந்தால் வீடெல்லாம் கட்டுக்கிறாரு. காரில் வந்து இறங்குனாங்க. இறங்கின உடனே இந்த மோகன்காரன் இருக்கான பேரன் இருக்கிறானே, அவன் லண்டன் மாதிரி இருக்கும் போல் இருக்கு. வந்தால் இது என்ன எல்லாம் ஊரா? இது என்ன ஊர்? அசிங்கமாக இருக்குது. இங்கே பார்த்தா ரோடெல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஊர்லையா நீ பிறந்த? என்னமோ சொல்கிறான். சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வாடா, பெருசாக கட்டிருக்காருன்னு சொல்கிறார். அப்படிப்பா போன உடனே வீட்டு நுழைஞ்சான். ரொம்பலாம் பெருசாக தான் இருக்குது, எல்லாம் வசதியை பண்ணி வச்சுருந்தான். போன உடனே மகன் கேட்டான், நல்லா தான் இருக்குது, அசிங்கம் தாங்கலை. இந்த வாசலில் ஒரு கிழமை உட்காந்துருக்கான் பற்றியா வாசலில், எப்போ பார்த்தாலும் துப்பிக்கிட்டு உட்காந்துருக்கான், அசிங்கமாக இருக்குது. முன்ன அவனை வீட்டை விட்டு துரத்து விட்டு யார இந்த கிழவனை வீட்டை விட்டு துரத்து. அவன் இருந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேன். அவன் இருந்தாக்கா எனக்கு பிடிக்காது, இந்த நாட்டிலே இருக்க மாட்டேன். அவனை துரத்து விட்டா வேணா நான் இருக்கிறேன் என்பதாக வந்த உடனே அப்பங்கிட்ட அந்த செய்தி சொல்லல, நான் கிளம்பு. அவன் என்ன வாசலில் உட்காந்து இரும்புறது, எச்சு துப்புறது, பார்க்க அவலமா இல்லை? ஏங்க அப்படி சொல்கிறான்? இந்த தப்பை செஞ்ச தப்பு என்ன செஞ்சுருக்கணும்? கிராமம்னா இப்படி, எங்கள் அப்பா என்னை இப்படி வளர்த்தாரு, இப்படி எல்லாம் என்னை படிக்க வச்சார், இப்படி எல்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, என்னை வளர்க்க ரொம்ப பாடுபட்டார், என்னை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டார், இதெல்லாம் மகனுக்கு சொல்லி வளர்த்துருந்தான்னு சொன்னான். அவன் என்ன செய்வான்? தாத்தாவா அப்படிப்பட்டவங்களா, உன்னை வளர்த்தவங்களா, உன்னை படிக்க வச்சவங்களா, வேலை வாங்கி கொடுத்தவங்களா, ஆர்வமாக இருந்திருப்பான். அதை பற்றியே அவன் சொல்லலை, அதை பற்றியே சொல்லலை. திருக்குன்னு 10 வருஷங்கள் காய்ச்சி வந்தான், கிழவன் துரத்துறாங்களாம். இந்த கதை ஆகிவிடக்கூடாது பெரியார்களே. இப்படிப்பட்ட மஜ்லிஸ் இல்லைன்னு சொன்னான். செல்லாசன் பேசலன்னு சொன்னான். பேசாத குற்றமும் எங்கள் மேலே, கேட்காத குற்றம் உங்கள் மேலே. வெளியே இருந்துக்கிட்டு அந்த மாதிரி சபைக்கெல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் விதத்து, அதெல்லாம் சரியாக வராது. அந்த கிதாபில் பார்த்தேன், இந்த கிதாபில் பார்த்தேன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்களே வெளியே இருந்துக்கிட்டு. எல்லாரும் குற்றவாளி. எப்படி விளங்காததின் காரணமாக அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த அந்த தாத்தாவை பிடிச்சி வெளியே தோற்று பிச்சைக்கார பைய என்னென்னமோ சொன்னாங்க இல்லையா, அந்த நிலைமை நவதுமில்லை அவங்கக்கூடாது. அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு சல்லால் சொன்னா யார்? இந்த உலகம் இருக்கிறதுக்கு காரணம் யார்? உலகத்துடைய அருள் யார்? நியாமத்து யார்? எதனால் உலகம் நினச்சி இருக்குது? சூரியன் எதனால், சந்திரன் எதனால்? அவங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லைடா, அவங்களுடைய வழியில் தானே போய் ஆகணும், நம்மளுக்கு வேறு வழி இல்லை, வெற்றி இல்லை என்பதாக சொல்லி நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு சொன்னால்தான் நாம் வெற்றி அடைய முடியும். இல்லாமல் விதத்து வரல அதை பார்த்து உட்காந்து கட்டினோம், நாமும் கெட்ட பிறகு கெட்ட மாதிரி குற்றத்துக்கு ஆளாயிடுவோம் பெரியார்களே. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சபைகளை ஏற்பாடு செய்வதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்த நமது மஹல்லாவாசிகள், உடந்தையாக இருந்த சகோதரர்கள், அதற்காக உதவி செய்த பெரியார்கள், நல்லோர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த கூலியை கொடுப்பான், சிறந்த முறைமையினுடைய தர்ஜாவை கொடுப்பான், அவருடைய பாவங்களை மன்னிப்பான், அவர்கள் பல மடங்கான கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே அல்லாஹ் தஆலா இந்த சபையை கபூல் செய்வானாக. பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல நேர் வழியை தருவானாக, ஹிதாயத்தை தருவானாக, ஈமான் யகீனை தருவானாக. முஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.